श्रीशैले दयापात्रं दीभक्तादिगुणान्धवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोवाग्भयं சகஸ்ரசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யகம் திராவிடவேதசாகரம். திருவழுதி நாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவிணியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்த அதிசைதான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெருஞ்சீரார் சடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 2ஆம் பதிகம் 7ஆம் பாசுரம். பள்ளியாளிலை 7 உலகம் கொள்ளும் வள்ளல் வயிற்று எம்பெருமான் உள்ளுள்ளால் அறிவார் அவன்தன் கள்ளமாய மனக்கருத்தே. பள்ளி ஆளிலை 7 உலகம் கொள்ளும் வள்ளல் வயிற்று பெருமான் உள் ஆர் அறிவார் அவன்தன் கள்ளமாய மனக்கருத்தே என்கின்றார் ஆழ்வார். சென்ற பாசுரத்திலே அந்த உயிரினங்கள் அனைவற்றையும் பிரளய காலத்திலே தன் திருவயிற்றிலே அடக்கி வைத்தான் ஒடுக்கி வைத்தான் என்று கூறினாரே, அதன் தொடர்ச்சியாகத்தான் இங்கே பள்ளி ஆளிலை 7 உலகும் கொள்ளும் வள்ளல் வல்வயிற்று பெருமான் என்கின்றார். ஆளிலையை தன் படுக்கையாக கொண்டு எப்பொழுது பிரளய காலத்திலே அந்த உலகங்கள் எல்லாவற்றையும் காப்பதற்காக தன் திருவியற்றிலே அடக்கி வைத்தானே, அதைத்தான் சொல்கின்றார். ஆளிலை 7 உலகும் கொள்ளும் ஆளிலையை படுக்கையாக கொண்டு அனைத்து உலகங்களையும் கொள்ளக்கூடிய அளவிற்கு இடம் கொடுக்கின்ற தாராள குணம் மற்றும் சக்தி கொண்ட திருவயிற்று உடையவன் எம்பெருமான் சர்வேஸ்வரன் என்கின்றார். ஸ்ரீமன் நாராயணனாகிய அந்த சர்வேஸ்வரனுடைய யாருக்கும் அறிய இயலாத திருவுள்ளத்தில் உள்ளவற்றை மனதால் அறியும் திறன் உள்ளவர்கள் யார் வல்லார்? யாரும் இல்லையே. யாராலும் செய்ய இயலாத காரியங்களை செய்வதாலும் இவனே சர்வேஸ்வரன் என்கின்றார். 7 உலகம் உண்டான். உண்டபின் தன் வயிற்றினை சுருக்கி சிறு குழந்தையாய் அன்று துளிர்த்த ஆளிலை மேல் துயில் கொண்டானே, அப்படிப்பட்ட அபாரமான செயலை யாராலும் செய்ய முடியுமோ? யாராலும் செய்ய இயலாத காரியங்களை செய்வதாலும் இவனே சர்வேஸ்வரன் ஆகிறான் என்கின்றார். அப்போது துளிர்த்த ஆளிலை என்ற படுக்கையிலே கண்வளர்ந்த அருளுபவன் எக்காலத்தே என்றால் பிரளய காலத்திலே. இப்படிப்பட்ட படுக்கையிலே 7 உலகங்களையும் அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக விழுங்கிய வயிறுடையவன். அவ்வான அந்த வயிறு பெருவயிறு வயிற்று பெருமான் உள்ளுள் ஆளறிவார் அவன்தன் கள்ளமாய மனக்கருத்தே என்கின்றார். 7 உலகங்களையும் அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக விழுங்கிய வயிறுடையவன் அவ்வயிறு பெருவயிறு இன்னமும் வரலாம் என்று கொண்டு வரலாம்படியாக வயிற்றிலே இடமுண்டு என்கின்றார் திருமங்கையாழ்வார் தன்னுடைய பாசுரங்களிலே.
உள்ளே செல்கின்ற உலகிலுள்ள பொருள்களுக்கு சிறிதும் அச்சம் ஏற்படாதபடி காப்பாற்றவல்ல மிடுக்குடையவன். இப்படி ரட்சிக்க கடமைப்பட்டவன் அந்த எம்பெருமான். யாரும் அறியாததும் உள்ளே இருப்பதுமான மாயை நிறைந்த அவனுடைய திருவுள்ளத்தை யார் அறிவார்? இதுபோன்று ஆழ்வார் கூறியவுடன் அவருடைய கூடவே இருக்கக்கூடிய அடியார்கள் சிலர் ஆழ்வாரிடம் கேட்டனர் என்னவென்று. நீர் இப்போது அறிந்து உரைத்தீரல்லவோ, அப்படி இருக்கையிலே யார் அறிவார் என்று எவ்வாறு கூறினீர் என்றார். இதற்கு ஆழ்வார் பதிலளிக்கின்றார். நான் பார்த்ததை மட்டுமே உரைத்தேன். இன்னும் அறியாததும் உள்ளே மறைந்து கிடப்பதுமாக ஆச்சரியம் உள்ளதாக இருக்கும் அவன் திருவுள்ளத்தை நான் அறியேனே, யாராலும் அறிய இயலாது என்கின்றார் இப்பாசுரத்தின் மூலம் ஆழ்வார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்று காண செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.